வேளை இது 3வது உலக போரா இருந்தா இந்த பூமியில ஒருத்தர் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். இதை நான் சொல்ல, வேதவசனம் சொல்லுது. திடீர்னு ஒருத்தர் கொடியை தூக்கிட்டு கிளம்பிடாதீங்க. இதை வச்சு, இந்த போரை வச்சு, இந்த சண்டையை வச்சு, இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கிற சண்டையை வச்சு இயேசுவை பரப்ப வந்துட்டாங்க நீங்க சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்லிட்டு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பக்கத்து வீட்டுல சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, பக்கத்து நாட்டுக்கார் சரியில்லை. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சரியா இருக்கிறோமா? இன்னைக்கு இப்ப நம்ம சரியா இருக்கிறோம் இல்லைன்றத கணிக்கக்கூடிய நேரம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்னைக்கு மற்றவங்களை பத்தி பேசுறதை விட்டுட்டு ஈரானுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். இந்த யுத்தத்துல கர்த்தருடைய 2வது வருகையில நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போகக்கூடாது. அவரோடு கூட நம்ம போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு தெய்வம், உண்மையான தெய்வம். ஆனா அந்த வேத வசனத்துல சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் எங்கேயோ நடக்கலைங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இதே பூமியில நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ சம்பவிக்கல. நம்ம நினைக்கலாம் ஏதோ ஈரான் தேசம், ஏதோ இஸ்ரேல் தேசம் சொல்லி. இன்னைக்கு எங்கேயோ ஈரான்ல, இஸ்ரேல்ல இது நடக்குது. நாளைக்கு ஒருவேளை நம்ம இருக்கிற ஊர்ல, நம்ம தேசத்து மேல நடக்கலாம். தேசத்துக்காக ஜெபிங்க. இதுல இருக்கிற எசேக்கியா புக்ல இருக்கிற 38:16 நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியங்களை படிச்சு பாருங்க. நீங்க இதுல இருக்கிற இயேசுவை ஏத்துக்கலாம் பரவாயில்ல. இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நடக்கிற காரியங்கள் உண்மையா இல்லையா, கிறிஸ்தவம் என்கிறது உண்மையா இல்லையா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது நமக்காக கொடுக்கப்பட்ட நேரம். தயவு செய்து மற்றவர்களுக்காக ஜெபிங்க. நம்ம பக்கத்து தெருவுக்காக ஜெபிங்க. பக்கத்து வீட்டுக்கார குறை சொல்லாதீங்க. அந்த குறை மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களோட ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தப்பு செய்யறாங்க, தவறு செய்யறாங்கன்னா அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஜெபங்களை கேட்கிறவர். ஏன்னா தாவீது சொல்றாரு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்டு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.